நம்மில் பலர் மௌனமாக வலியை சுமந்து கொண்டு வாழ்கிறோம். கோபத்தில் பேசிய வார்த்தைகள், ஆழமாக வெட்டிய குழிகள், ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்த இதயங்களுக்கிடையே மெல்ல உருவான தூரம். வெளியில் சிரிக்கிறோம், வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கிறோம், வலிமையானவர்கள் போல் காட்சி கொடுக்கிறோம். ஆனால் உள்ளே ஏதோ ஒன்று இன்னும் வலிக்கிறது. மன்னிப்பு என்றால் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை என்பது போல் நடிப்பதல்ல. காயங்கள் நிஜம், கண்ணீர்கள் நிஜம். நீ சகித்துக் கொண்ட ஒவ்வொரு தருணத்தையும் தேவன் காண்கிறார். மன்னிப்பு என்பது கசப்பான அனுபவத்தை சமாதானமாக மாற்றுவது. நேற்றைய காயங்கள் இன்றைய சந்தோஷத்தை திருட விடாமல் தடுப்பது. இது எனக்கு வலியை தந்தது, ஆனால் இது என்னை ஆழவிட மாட்டேன் என்று மனதிற்குள் சொல்லும் தருணத்தில் தான் குணமடைதல் ஆரம்பமாகிறது. நாம் மன்னிக்கும் போது தவறை நியாயப்படுத்துகிறோம் என்று நினைத்து விடாதீர்கள். அதிலிருந்து நம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்கிறோம். மன அழுத்தம் ஏற்பட்டது உண்மை, ஆனால் மன்னிப்பு என்பது நம் தேர்வு. பெத்லஹேமில் பிறந்த இயேசு குழந்தை ஒரு நாள் சிலுவையில் அப்பா இவர்களை மன்னியும் என்று சொல்லும் அளவிற்கு அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்தினார். சிலுவையிலிருந்து அவ்வளவு கிருபை பெருகியது என்றால் அதே கிருபை இன்று நம் வாழ்விலும் பாய முடியும். ஆழமாக வெட்டிய குழிகள் நம் நம்பிக்கையை அது உடைத்திருக்கலாம். பேச்சுவார்த்தையை மௌனமாக்கி இருக்கலாம். யாரிடமும் சொல்லப்படாத காயங்களை குணப்படுத்த தேவனின் கிருபை போதும். வலியை அழிக்க முடியாது, காயப்பட்ட இதயத்தை குணப்படுத்த முடியும். கோபத்தில் பேசிய வார்த்தைகள் கூர்மையானதாக இருக்கலாம், அதை மறக்க முடியாதுதான். அதை திரும்ப பெறவும் முடியாது. ஆனால் அதை வைத்துக் கொண்டு உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு நாள் வார்த்தைகள் உடைத்ததை மன்னிப்பு மீண்டும் இணைக்க முடியும். நெருங்கிய இதயங்களுக்கிடையே உருவான தூரம் வெறுப்பால் அல்ல, மௌனத்தால் வந்தது. தவறான புரிதல், கவனிக்கப்படாத காயங்கள், ஒரே ஒரு மென்மையான வார்த்தை அதை குணமாக்கும் பாலமாக மாறிவிடும். நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான், ஆனால் சொல்லிய வார்த்தைகள் ஆழமாக மனதில் இடம் பிடித்து விட்டது. அவர்கள் செய்த செயல்கள் உள்ளத்தை நொறுக்கிவிட்டது. மிகவும் வலிக்கிறது. நெருக்கமானவர்களை மன்னிப்பது பலவீனம் அல்ல, அது உங்கள் மன தைரியம். இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் சுமைகளை கீழே இறக்கி வைக்கும் நாடாக, தீராத வலியை தீர்க்கும் நாடாக, நீண்ட நாட்களாக சுமந்து வந்த கனத்தை குறைக்கும் நாடாக, இதயத்தை லகுவாக்கும் நாடாக மாறட்டும். கசப்பு காயத்தை மனதில் தக்க வைக்கும், வலியை மீண்டும் மீண்டும் அதிகரிக்கும். சமாதானம் இதயத்தை லேசாக்கும், ஆவியை உயிர் போட்டும். நியாயத்தை தேவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். உன் பாரத்தை அவர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்துவிடு. இதுதான் மன்னிப்பு. நீ மன்னிக்கும் போது அன்பு துளிர்விடும். மன்னிப்பு வந்தால் அன்பு மீண்டும் தன் வேலையை தொடங்கிவிடும். இந்த கிறிஸ்துமஸ் பழைய காயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து, பிணக்கான உறவுகளை மீண்டும் இணைத்து, புதிய தொடக்கங்களை உங்களுக்கு கொடுத்து, சோர்ந்த இதயங்களுக்கு மருந்தாக மாறி, மனத்தாழ்மையோடு அன்பு எனும் உலகில் மீண்டும் காலடி எடுத்து வையுங்கள். ஆறுதல், மன்னிப்பு, சந்தோஷம் கிடைக்க ஒரே ஒரு வழிதான், அதுதான் மன்னிப்பு. இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.